வணக்கம். இது உங்கள் டெக் வீடியோஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் விஜய். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் விவோவோட சப் பிராண்டான iQOO பார்த்தோம்னா iQOO Z6 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தோம்னா நமக்கு 25,000 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் iQOO Z6 Proவோட பாக்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஃப்ரண்ட் சைடில் iQOO அப்படிங்கிறத மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பார்த்தோம்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்காங்க. அதில் தான் சின்னதாக iQOO Z6 Pro அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மொபைலோட பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா ஃபர்ஸ்டே நமக்கு மொபைல் தான் இருக்குது. மொபைலை ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னும் வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. மொபைல்லேயும் ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது வேறு இன்னும் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா யூசர் மேனுவல் கைட்ஸ் இருக்கு அண்ட் சிம் ட்ரே கொடுத்திருக்காங்க. கடைசியா நமக்கு 66 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் இருக்கு அண்ட் டைப் சி கேபிளும் இங்க கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இந்த மொபைலோட டிசைன் பத்தி பார்த்தலாம். இங்க மொபைலோட ரைட் சைடுல பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர் கீ கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல பார்த்தோம்னா பிளைனா இருக்கு, ஒண்ணுமே இல்ல. டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு அண்ட் பாட்டம்ல பார்த்தோம்னா மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் அண்ட் சிம் ட்ரேவும் கொடுத்திருக்காங்க. சோ இங்க சிம் ட்ரே பார்த்தோம்னா நமக்கு டூயல் சிம் ட்ரே தான் கொடுத்திருக்காங்க. 2 சிம் மட்டும் தான் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இங்க எக்ஸ்பெண்டபிள் மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்க முடியாது. சோ இங்க ஸ்பீக்கரை பத்தி பேசும்போது நமக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இவங்க சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. இப்போலாம் பார்த்தோம்னா 15,000 ரூபாய் மொபைல்லயே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இங்க இவங்க சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்திருக்கிறது ஒரு மைனஸ்னே சொல்லலாம். சோ பேக் சைடுல பார்த்தோம்னா நமக்கு இங்க பிளாஸ்டிக் பேட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலுமே மேட் ஃபினிஷ்ல கொடுத்திருக்கிறதுனால ஓரளவுக்கு பார்க்கறதுக்கோ இல்ல கையில ஹோல்ட் பண்றதுக்கோ நமக்கு நல்லா தான் இருக்கு. அண்ட் கேமரா டிசைனை பொறுத்த வரைக்கும் இங்க இவங்க புதுசா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெரிய பெரிய ரவுண்டா பெரிய கேமரா கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள சின்ன சின்ன கேமரா ஒளிச்சு வச்ச மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல வர்ற மொபைல்ஸ்லாம் பார்த்தோம்னா மொபைலை சேஞ்ச் பண்றாங்களே இல்லையோ ரைட் சைடுல இருக்கக்கூடிய அந்த கேமரா மாடியூல மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. கேட்டா இது வந்து பெரிய ஒரு சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ 8.49 mm திக்னஸ் அண்ட் 187 கிராம் வெயிட்ல இந்த iQOO Z6 Pro மொபைலை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ இங்க டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.44 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அதுவும் Full HD Plus ரெசல்யூஷனோட வருது. நிறைய மொபைல்ஸ்ல நமக்கு இரிட்டேட்டிங் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துட்டு சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த மொபைல்ல நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். சோ இங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லா அக்யூரேட்டாவே இருந்தது. எந்த ஒரு குறையும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. சோ இங்க 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதோட 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டோட இந்த டிஸ்பிளே வருது. சோ இங்க பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1300 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருக்கு அண்ட் HDR10+ சப்போர்ட்டும் இங்க கொடுத்திருக்காங்க. சோ இங்க டிஸ்பிளே பார்க்கிறதுக்கு ஓவராலா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு குறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிஸ்பிளே வாட்டர் நாட்ச் ஸ்டைலோட வருது. சோ இது கொஞ்சம் ஓல்டு டைப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப 10,000 ரூபாய் செக்மெண்ட்லயே பார்த்தோம்னா நிறைய மொபைல்ஸ்ல பஞ்ச் ஹோலோட தான் டிஸ்பிளே கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இவங்க இந்த பிரைஸ் செக்மெண்ட் அதாவது 25,000 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸுக்கு இவங்க வாட்டர் டாப் நாட்ச் கொடுத்திருக்கிறது ஒரு மைனஸ்னே சொல்லலாம். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் Android 12 பேஸ் பண்ணி இவங்களோட ஓன் UI இல்லனா விவோவோட ஓன் UI கூட சொல்லிக்கலாம். இப்படி என்ன சொல்லிக்கலாம், எல்லாம் ஒரே கம்பெனி தானே. FunTouch OS 12 இந்த மொபைல் பவர் ஆகுது. சோ FunTouch OS பத்தி நம்ம நிறைய மொபைல்ஸ்ல பார்த்திருக்கோம், பெருசா சொல்ல தேவையில்ல. இங்க நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்குதா செய்யுது. பட் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லனா அன்இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இவங்க கொடுத்திருக்காங்க. சோ அடுத்தது இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். இங்க Snapdragonோட 778G அப்படின்னு சொல்லக்கூடிய 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது 6 நானோமீட்டர் டெக்னாலஜில பில்ட் ஆனது அண்ட் Adreno 642 அப்படின்னு சொல்லக்கூடிய GPU இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. சோ மல்டி டாஸ்கிங் ஆகட்டும் இல்ல கேம் பிளே எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் ப்ராசஸர்னே இதை சொல்லலாம். அண்ட் இங்க இவங்க வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த Snapdragon 778G ப்ராசஸர் பார்த்தோம்னா நிறைய மொபைல்ஸ்ல நம்ம பார்த்தது தான். கேமிங்க்குலாம் ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இது. சோ கேமராவை பொறுத்த வரைக்கும் இங்க நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 64 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா, இது f1.79 அபெக்சர் லென்ஸோட வருது. அடுத்ததா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. இது 117 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ எடுக்கக்கூடியது. அடுத்ததா ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுத்திருக்காங்க. இது f2.4 அபெக்சர் லென்ஸோட வருது. சோ ரைட் சைடுல பார்த்தோம்னா நமக்கு 4K வீடியோ 30 fps வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி
சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம்னா அந்த வாட்டர் ட்ராப் நாச்சில் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது f2.0 அபெக்சர் லென்ஸோட வருது. ஸோ இங்கே ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம்னா நம்ம 1080p வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 4700 மில்லி ஆம்பியர் கொண்ட பெரிய பேட்டரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு 66 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. மெயினாக இப்போ வர்ற ரீசெண்டான மொபைல்ஸ்ல நிறைய மொபைல்ஸ்ல சார்ஜிங் கட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்க 66 வாட்கான சார்ஜரை நமக்கு பாக்ஸ்லயே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி 0 to 50% பார்த்தோம்னா ஒரு 18 நிமிஷத்துலேயே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஸோ ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா நமக்கு எப்படியும் 1 day பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த மொபைலோட பிரைசிங் பத்தி பார்த்தரலாம். 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொண்ட மொபைலை 24,000 ரூபாய்க்கும், 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட்டை 25,000 ரூபாய்க்கும், 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் கொண்ட டாப் எண்ட் வேரியண்ட்டை 29,000 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்க நமக்கு பார்த்தோம்னா 4GB விர்ச்சுவல் RAM ஆப்ஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 4GB வரைக்கும் நம்ம ரேமை எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இங்கே நிறைகள் குறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நமக்கு ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே அமுலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல டிஸ்பிளேவாக தான் இருக்கு. அண்ட் மெயினாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்கிறது இன்னொரு பாசிட்டிவ்னே சொல்லலாம். ஸோ அது போக இங்கே நமக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னா பழைய ஓல்டு ஸ்டைலில் இந்த வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளே வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்கிறது தான் ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட் மாதிரி இருக்கு. அடுத்த தடவை இவங்க இதை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த iQOO Z6 Pro மொபைலை பற்றின டீடைல்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரைஸுக்கு இந்த மொபைல் ஒர்த்தா? கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி வேற ஏதாவது வீடியோ இல்லது கம்பேரிசன் வீடியோ இல்லை டெக் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வேணா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ண பார்க்குறோம். எட்டு திக்க மொழிக்கிட்டம் தமிழ். நன்றி, வணக்கம்.